சோ லக்ஷ்மி தான் என் பொண்டாட்டி, லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகன்னு நீ சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதெல்லாம் எப்ப நடக்குதோ அப்ப ஒத்துக்கிற மனிஷா. இப்ப இருந்து அதை பத்தி ஏன் நினைக்கணும் சொல்லு. இல்ல மித்ரா, உனக்குள்ள திரும்பவும் ஏதோ ஒரு மாற்றம் வருது. லக்ஷ்மி உனக்கு வேண்டப்பட்டவன்னு உனக்குள்ள ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. லக்ஷ்மியோட உன் வாழ்க்கைய நீ மறுபடியும் வாழணும்ன்ற யோசனை உனக்கு வர மாதிரி தெரியுது. உண்மையா இல்லையா? மனிஷா, ஏற்கனவே என் மூடு சரியில்லை. உன் நல்லத பத்தி பேசினா கூட அது தப்பா மித்ரா? நீ பேசுறது ஏன் நல்லதுக்காக சொல்ற மாதிரி தெரியல. என்ன ஒரு மஞ்சூரியன் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுற மாதிரி தெரியுது. என்னது? ஆஃப்டர் ஆல் நடந்தது ஒரு சின்ன விஷயம். அதை நீங்க எல்லாரும் சேர்ந்து வான அளவுக்கு பெருசா பேசுறீங்க. என் பொறுமையை சோதிக்கிறீங்க. அப்படி இல்ல மித்ரா, நீ லக்ஷ்மி விஷயத்துல கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருந்தா பெட்டரா இருக்கும் என் ஃபீலிங். என்ன கண்ட்ரோல்? என்ன கண்ட்ரோல்? இப்போ நீ என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றியா சொல்லு. ஏன் பவுண்டரிஸ் என்னன்னு எனக்கு ஞாபகப்படுத்துறியா? நான் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு நீ எனக்கு டிசைட் பண்ணி சொல்லுவியா? நான் அந்த நோக்கத்துல சொல்லல மித்ரா. இங்க பாரு மனிஷா, சில நேரங்கள்ல நீ உன் கண்ட்ரோல்ல இருக்கிறது பெட்டர். உன் பவுண்டரிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ செயல்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மனிஷா, மித்ரா கிட்ட இவ்ளோ மாற்றம் இருக்கு? எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரியல ஆண்டி. மித்ரா கிட்ட ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை திரும்பவும் மித்ரா லக்ஷ்மிக்கு நெருக்கமாயிட்டு இருக்கானா? இல்ல லக்ஷ்மி மேல இறக்கப்பட்டோ பரிதாபப்பட்டோ இப்படி பேசிட்டு இருக்கானா? என்னமோ ஆண்டி, என்னால எதுவுமே டிசைட் பண்ண முடியல. இந்த நேரத்துல நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மனிஷா. அப்படி இல்லைன்னா மித்ரா திரும்பவும் உன்னை விட்டு போக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடி சந்தேகங்கிற திரையை கட்டி வச்சிடறோம்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற களங்கம் இல்லாத மனசு நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. நீங்க எதை பத்தி பேசுறீங்க மாமா? உனக்கும் மித்ராக்கும் நடுவுல இருக்கிற சந்தேகங்கிற திரையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் லக்ஷ்மி. என்ன சொல்றீங்க? மித்ரா உன்னை நேசிக்கிறான் லக்ஷ்மி. அதனால தான் இன்னைக்கு உன்னை அப்படி ஒரு சூழ்நிலையில விடாம மனைவிங்கிற மரியாதையை கொடுத்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்தை பத்தி அரவிந்தாவும் தேவயானியும் உன்னை கண்டபடி பேசும்போது அவங்க வாயையும் மூட வச்சான். அவனுக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு லக்ஷ்மி. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தவறான புரிதலால அது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன மாமா, அவரு ரொம்ப நல்லவருன்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரலமா. ஆனா அவன் தப்பான ஆள் மட்டும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. அவர் என் விஷயத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த வீட்டுல இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குங்கிறதுக்கு காரணமே அவர்தான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் எப்படி உங்களால அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுது? உனக்கு முன்னாடி அவன் மனிஷாவை காதலிச்சதுனால அவன் அந்த காதலுக்கு கட்டுப்பட்டு இருக்கானே தவிர உன் மேல பாசம் இல்லைன்னு இல்லம்மா. அப்போ அவரோட வாழ்க்கையில எத்தனை பேர் இருந்தாலும் அவர் மனசு மட்டும் என்னதான் நேசிக்குதுன்னு நீங்க சொல்றீங்களா? இங்க பாருமா லக்ஷ்மி, கடல் தண்ணி உப்பா இருக்கிற காரணத்தினால அது நம்ம எல்லாம் குடிக்கிறதுக்கு பயன்படாதுங்கிறதுனால அது தண்ணி இல்லைன்னு ஆயிடாது. அது நிறைய உயிர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குது. ஏகப்பட்ட அழுக்க ஏத்துக்கிட்டு அது தன்னோட கருவுக்குள்ள வச்சுக்குது. கடலுங்கிறது அவ்வளோ சிறந்ததுமா. நாளைக்கு பார்ட்டிக்கு வரப்போறவங்க உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டாளாமே. கோர்ட்டு படி ஏறினாளாமே. புருஷன் கிட்ட விவாகரத்து கேட்டாளாமே. நந்தன் ஃபேமிலி மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளாமே அப்படின்னு உன் முகத்தை பார்த்து கேக்குறவங்க கேள்விக்கெல்லாம் எங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. அரவிந்தா, ஒவ்வொரு விஷயத்தையும் காரணமா காட்டி லக்ஷ்மிய இப்படிலாம் பேசுறது
எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படிதாங்க பண்ணணும். இப்படி பேசுற நிலைமைய உருவாக்குனதே லக்ஷ்மி தானே. இப்படி ஒரு நிலைமைய அவளே அவளுக்கு உருவாக்கிட்டா. நீங்களே சொல்லுங்க, நாளைக்கு வரப்போறவங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டாங்களா? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாதா? அதனாலதான் சொல்றேன், இந்த லக்ஷ்மி நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. லக்ஷ்மி, நாளைக்கு ஒரே ஒரு நாள் யார் கண்ணிலே படாம இருமா. அப்படி இல்லைன்னா வரப்போற விருந்தாளிங்க முன்னாடி எங்க மரியாதையே போயிடும். நாளைக்கு நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கும். அதுக்காக இப்போ இவ்வளோ டிஸ்கஷன்ஸ், இவ்வளோ வாக்குவாதம்லாம் தேவையில்லை. என்ன தேவையில்லைன்னு சொல்ற மித்ரா? கண்டிப்பா இது தேவைதான். நாளைக்கு அரவிந்த் ஆண்டி பேருக்கும் இந்த குடும்ப மரியாதைக்கும் எந்த ஒரு கலங்கமும் ஏற்படக்கூடாதுன்னா இந்த லக்ஷ்மி நாளைக்கு யார் கண்ணிலையும் படவே கூடாது. எங்க எல்லாருக்கும் பிரச்சனையே நீதான். நீ மட்டும் இல்லனா இந்த வீட்ல பிரச்சனையே இருக்காது. நாளைக்கு பார்ட்டிக்கு வரப்போறவங்க உங்க மருமக வீட்டை விட்டு போயிட்டாளாமே, கோர்ட்டு படி ஏறினாளாமே, புருஷன் கிட்ட விவாகரத்து கேட்டாளாமே, நந்தன் ஃபேமிலி மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளாமே அப்படின்னு உன் முகத்தை பார்த்து கேக்குறவங்க கேள்விக்கெல்லாம் எங்க கிட்ட எந்த பதிலும் இல்ல. அதனாலதான் சொல்றேன், இந்த லக்ஷ்மி நம்ம கண்ணு முன்னாடி இல்லாம இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு. லக்ஷ்மி, உங்க அத்தை சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியாமா? இது உன்னோட வீடு. நீ விரும்பின மாதிரி இருக்கலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். உன்னை எதிர்க்கிறதுக்கோ வேணான்னு சொல்றதுக்கோ இங்க யாருக்குமே அதிகாரம் இல்லம்மா. கோட்டையில இருக்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால ராஜாக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு அர்த்தம் இல்ல மாமா. அந்த அதிகாரத்தை மக்கள் ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ராஜாங்கிற பதவிக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அந்த ஆட்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு இந்த வீட்ல மருமகன்ற ஒரு சிம்மாசனம் இருக்கு, மனைவிங்கிற பதவி இருக்கு. ஆனா அந்த விஷயங்களை ஏத்துக்கிற பந்தங்களும் உறவுகளும் இங்க எதுவுமே இல்லை.